திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. சினிமா என்ற ஊடகத்தை முறையாக பயன்படுத்தி முயற்சி என்ற ஒன்றையே மூலதனமாக்கி அரசியல் களத்தில் முழுமையான வெற்றியை சுவைத்தவர் என்றால் அது எம்ஜிஆர் மட்டுமே. தன் அரசியல் பயணம் குறித்து முன் உணர்ந்தவராக அவரது படங்களில் இடம்பெறும் பாடல்கள் மற்றும் வசனங்களில் அதிக கவனம் செலுத்தி பிறர் மனம் நோகா வண்ணம் மக்களின் நாடி துடிப்பறிந்து நேர்மையான கருத்துக்களை எடுத்துரைத்ததன் மூலம்தான் கலையுலகிலும் அரசியல் உலகிலும் அசைக்க முடியாத ஒரு ஆளுமையாக இருந்து வந்தார். விஜயா இன்டர்நேஷனல் என்ற தயாரிப்பு நிறுவனத்தால் பி. நாகிரெட்டி மற்றும் சக்கரபாணி தயாரித்து 1969 வெளிவந்த திரைப்படம்தான் நம் நாடு. இந்த தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே எம்ஜிஆரை இரட்டை வேடங்களில் நடிக்க வைத்து எங்க வீட்டு பிள்ளை என்ற ஒரு மாபெரும் வெற்றி திரை காவியத்தை தந்ததன் தொடர்ச்சியாக எம்ஜிஆரை வைத்து தங்களது இரண்டாவது தயாரிப்பாக இந்த திரைப்படத்தை தந்திருந்தது. திரையில் தன்னை ஒரு அரசியல்வாதியாக பார்க்க ஆசைப்பட்டு அதை பார்க்கும் பார்வையாளர்களின் வரவேற்பு எத்தகையது என்பதை அறியும் வண்ணம் ஒரு படம் தயாரிக்க வேண்டும் என்ற தனது எண்ணத்தை தயாரிப்பாளர் பி. நாகிரெட்டியிடம் எம்ஜிஆர் கூற, தெலுங்கில் N.T. ராமராவ் மற்றும் ஜெயலலிதா நடிப்பில் வெளிவந்து வெற்றி பெற்ற திரைப்படமான கதாநாயகுடு என்ற திரைப்படத்தினை ரீமேக் செய்ய எம்ஜிஆரிடம் அவர் பரிந்துரை செய்ய, பின் எம்ஜிஆரின் ஒப்புதலோடு நம் நாடு என பெயரிட்டதோடு தெலுங்கு திரைப்படத்திலிருந்து சற்று மாறுபட்டு எம்ஜிஆருக்காக அரசியல் ரீதியான வசனங்கள் இடம்பெற செய்து நம் நாடு திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டனர். படத்தின் வசனத்தை கே. சொர்ணம் எழுத படத்தை இயக்கியிருந்தார் இயக்குனர் ஜம்பு. படம் வெளிவந்த போது படத்தை கண்டுகளிக்கும் பார்வையாளர்களின் மனநிலையையும் அவர்களது வரவேற்பினையும் நேரடியாக அறியும் பொருட்டு எம்ஜிஆரும் தயாரிப்பாளர் பி. நாகிரெட்டியும் சென்னை மேகலா திரையரங்கிற்கு சென்று திரையரங்க மேலாளரை தவிர வேறு யாரும் அறியாவண்ணம் திரையரங்க கதவுகளில் ஓரமாக மறைந்திருந்து படத்தை பார்த்தனர். படத்தில் ஒரு கட்டத்தில் தேர்தலில் வெற்றி பெற்ற எம்ஜிஆரை வரவேற்பது போல் படத்தின் நாயகியான ஜெயலலிதா, வாங்கையா வாதியாரையா, வரவேற்க வந்தோமையா, ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோமையா என்று பாடி நடித்திருக்கும் ஒரு பாடல் காட்சியில் பார்வையாளர்கள் எழுந்து நின்று கைதட்டி விசில் அடித்து ஆரவாரம் செய்ததோடு ஒன்ஸ் மோர் என மீண்டும் அந்த பாடல் காட்சியை திரையிடுமாறு கூக்குரல் எழுப்ப, இதனை கண்ட எம்ஜிஆரும் பி. நாகிரெட்டியும் பார்வையாளர்களை கட்டுப்படுத்தும்படி திரையரங்க மேலாளரிடம் கூறியதோடு அந்த பாடல் காட்சியை மீண்டும் ஒரு முறை திரையிட செய்தனர். இதனை கண்ட எம்ஜிஆரின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் குளமாகி தயாரிப்பாளர் பி. நாகிரெட்டியை கட்டி அணைத்து, நான் மக்களின் வரவேற்பினை பெற்றுவிட்டேன் என்று கூறி மகிழ்ந்திருக்கின்றார். இத்தகைய பெருமைக்குரிய நம் நாடு திரைப்படம் எம்ஜிஆர் மற்றும் பி. நாகிரெட்டி கூட்டணியில் வெளிவந்து விஜயா இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனத்திற்கு மேலும் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.